அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கியூட் பேபி விலாக்ஸ். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, மதியம் லஞ்சு தான். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ சமைக்கிறதுக்கு மணி 2 ஆயிடுச்சு. ஸோ பாப்பா இந்த டிஷ் செய்யலாமே அப்படின்னு சொன்னால், சரி சிக்கனும் இருந்தது, சிக்கன் ஃபால் பண்ணி வெஜ் புலாவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக செஞ்சாலும் சூப்பரான ஒரு டிஷ், நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்காக. வெயிட் பண்ணுறதுக்கு அல்டிமேட்டான ஒரு டிஷ்ஷு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் தெரிஞ்சிருந்தால் சாப்பிட்டுருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்கும் டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இது. அதுக்கு முக்கிய பேஸே கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், மிளகு, சீரகம், பட்டை, லவங்கம். நான் பவுடராக போட்டுக்கிறேன் பட்டை, லவங்கம். அதை போட்டு சைடில் அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கு கிரேவிக்கு கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி இஞ்சி பூண்டு போஸ்ட்டு நல்லா வதக்கி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி, உருளைக்கிழங்கு போட்டு நல்லா இது பண்ணி விட்டுடலாம், அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கனை போட்டு அதுவும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் ஸ்மெல்லு அதையெல்லாம் கொஞ்சம் போகணும். அது வரைக்கும் நாங்கள் சைடில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா வெஜ் புலாவ் செய்யணும்ல, அதுக்காக டைம் இல்லை. ப்ரிப்ரேஷன் ஃபஸ்ட்டும் பண்ணலை. ஸோ அப்படி பண்ணாலும் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால தான் டக்குன்னு சமைக்கும்போது கட் பண்ணிட போச்சு. எவ்வளோ டைம் ஆகிட போகுது. இன்னொரு கேஸ் அடுப்பில் பாத்திரத்தை வச்சு பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு நல்லா அது பொரிஞ்சோடனே வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி வேணும். இதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லட்டா? வெங்காயம் புலாவுக்கு நல்லா முருகி வரக்கூடாது, மெரூனாக நல்லா வதக்கி அந்த கலர் மாறுற வரைக்கும்லாம் வேணாம், கண்ணாடி பதம் கூட வேணாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்கும்ல, கொஞ்சம் வதங்கினா மாதிரி, அந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நல்லா வதக்கிட்டால் புலாவ் கலர் மாறிடும், டேஸ்ட்டும் மாறிடும். அதனால தான் இப்படி வதக்கினா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும். அதில் 2-3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு விட்டுடலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும், அந்த பச்சை வாசனை போகும். அதே சைட் பை சைடில் நாங்கள் கொத்தமல்லி இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அது சிக்கனில் போட்டுக்கலாம். ஏன்னா அது போட்டு அதுலேயும் கொஞ்சம் பச்சை வாசனை இருக்கும், அதுவும் கொஞ்சம் போகணும். அதனால் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் வேலை தான் அது. நல்லா வதக்கி சிக்கன் அதில் வெந்துடும், பாதி வெந்துடும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் மசாலாவே சேர்க்கணும். 2-3 தக்காளி, 2-3 இது வெங்காயம் நல்லா அரைச்சி அதில் சேர்த்து மசாலா, கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாமே அதில் சேர்த்து நல்லா கொஞ்சம் கிளறி உப்பு போட்டு, அப்பவும் தண்ணியை ஊற்றக்கூடாது. அந்த மசாலையே சிக்கன் வெந்துடணும். அந்த சிக்கன் வெந்தால் தான் அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். தண்ணி போட்டால் அந்த டேஸ்ட்டு வராது. எப்போவுமே சரி, சிக்கன் கிரேவியோ சிக்கன் குழம்பு எது வச்சாலும் இந்த மசாலே சிக்கன் முக்கால்வாசி வெந்தால் தான் அது சூப்பராக இருக்கும். அந்த பச்சை வாசனை வராது, ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது கொத்தமல்லி, புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து கழுவி வெஜ் புலாவில் போட்டுக்கலாம். நான் 2 கப்பு அரிசி எடுத்துருக்கேன். 2 கப்புக்கு 4 கப்பு தண்ணி எடுத்து போட்டு வதக்கி வச்சுக்கலாம். வதக்கி அதுக்குள்ளார போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சிக்கனுக்கு கொஞ்சம் கிளறி வேணும், ஏன்னா கீழே போட்டு அடி பிடிச்சிடும். அதனால் அது கொஞ்சம் கிளறி அப்பப்போ அதுலேயும் கொஞ்சம் கிளறி விட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இது பார்த்திங்களா, நாங்கள் மசாலா போட்டோம்ல, அதிலே கொஞ்சம் எவ்வளோ தண்ணி விட்டுருச்சு, அந்த தண்ணி ப்ளஸ் ஜார் கழுவி போட்டது அந்த தண்ணி, கொத்தமல்லி தூவி சிக்கன் வெந்திருக்கும், அவ்வளோதான். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் ஃபஸ்ட்லேயே வதக்கிட்டோம். நல்லா வதக்கி அந்த ஸ்மெல்லும் போயிடுச்சு, சிக்கனும் நல்லா வெந்து வந்துடுச்சு. ஸோ அதுவே போதும். இன்னொரு டிப்ஸு, நீங்கள் புலாவா பிரியாணியே கூட செஞ்சாலும் அரிசியை கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. கிண்டிகிட்டே இருந்தால் அரிசி உடஞ்சிடும். பிரியாணி அரிசி, பச்சை அரிசி எல்லாமே. ஸோ தள்ளி தான் விடணும். நீங்கள் எவ்வளோ தள்ளி விட்டீங்களோ அவ்வளோ கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் இழுத்துருச்சு, ஓரளவுக்கு தான் இதுவாக இருந்தது. ஸோ தம் போட்டு விட்டாச்சு. கிச்சனில் சிங்கில் கொஞ்சம் சாம்பார் இருந்தது, அதுவும் கையோடு கழுவி கிச்சன் க்ளீனாக முடிஞ்சிச்சு. தம் போட்டு சாப்பாடும் முடிஞ்சிச்சு. வாங்க இப்போ சாப்பிட்லாம். எனக்கு என் 2 பாப்பாவுக்கு 3 பேருக்கும் தட்டில் சாப்பாடு போட்டாச்சு. ஸ்மெல்லு வீட்டே சுற்றி வருது. செமையாக வீட்டில் ஃபுல்லாக ஸ்மெல்லாகவே இருக்குது. சிக்கன் ஸ்மெல்லு, சாப்பாடு அருமை சூப்பராக இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சிக்கன் ஃபால் நான் தனியாக வீடியோ எடுத்து போடுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.